அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்களிலே, இந்த லாக்டவுன் நாட்களிலே பலவிதமான இன்னல்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான கஷ்டங்களை ஒருவேளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர்களாக காணப்படலாம். வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பிற்பாடு ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய நன்மை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் ஆராதிக்கிற தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கையெல்லாம் நாம் ஆராதிக்கிற இயேசுவின் மேல் இருக்கிறபடினாலே நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் நம்முடைய தேவன் அவர் வீணடிக்கிற கர்த்தரே அல்ல. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் மரண சம்பவங்களை கேள்விப்படுகிறோம், நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட மரண கண்ணிகளுக்கெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கிருபையாய் தப்புவித்து வருகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி, ஆகையிலே அவரை நம்பி இருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்படிப்பட்டதான அந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய்களுக்கு தேவன் இதுவரைக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து வருகிறார். தொடர்ந்து இனியும் பாதுகாக்க அந்த தேவன் வல்லவராய் இருக்கிறபடினாலே தொடர்ந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அந்த தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சிறிது நேர தியானத்திற்காக கடந்த வாரத்திலே ஸ்தோத்திரம் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே இந்த 1வது சங்கீதத்திலிருந்து நாம் 2 வாரங்களாக நாம் சில காரியத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த வாரத்திலும் அந்த காரியத்தை குறித்து நாம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது சங்கீதத்திலே அந்த 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பார். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நம்முடைய காரியங்களை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய திட்டங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வார்த்தை எனக்கு வாய்க்கல, எனக்கு நடக்கல, எனக்கு கிடைக்கல, இப்படித்தான் எல்லாரும் இன்றைக்கு உலகத்துல பரிமாறிக்கொண்டிருக்கிறாங்க. தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஏற்கனவே 2 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆலோசனையை குறித்து, துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கக்கூடாது, கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும், கர்த்தருடைய மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்கணும் என்று ஒன்று பார்த்தோம். 2வதாக பாவிகளுடைய வழிகளை குறித்து நம்ம பார்த்தோம். பாவிகளுடைய வழி எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த வழியிலே நாம் செல்லக்கூடாது அல்லது நிற்கக்கூடாது என்று சொல்லி தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த வழிகளிலே நாம் செல்லும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை என்ன செய்கிறாரே வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானிக்க கர்த்தர் உதவி செய்ய. அதனை தொடர்ச்சியாக இந்த நாளிலே நம்ம பார்க்கிற அந்த 2வது காரியத்தை, வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம் 2 காரியத்தை சொல்லுகிற அந்த 2வது வசனத்துல, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஒருவேளை இந்த சங்கீதம் எல்லாம் சண்டே ஸ்கூல்ல இருந்து நீங்க படிச்சு 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 மனப்பாடம் பண்ணின ஒரு வசனங்கள் தான் இவைகளாம். பல முறை கேட்ட ஒன்றா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கேட்டதாக கூட இருந்தால் கூட ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். தாவீது அநேக இடங்களிலே நினைவு கூறுதலின் சங்கீதம் அவர் பாடியிருக்கிறார். ஒருவேளை ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை நீங்கள் கேட்கும் போது ஏற்கனவே இது கேட்டது தானே, ஏற்கனவே இதை வாசித்தது தானே, பல முறை கேட்டிருக்கையா, மறுபடியும்
அப்படின்னா ஒருவேளை இது நினைவு கூறுதலின் சங்கீதமாக வைத்துக் கொள்ளுங்க. ஆமா, நான் தாவீதா இருக்கிறபடினாலே ஒருவேளை இது நினைவு கூறுதலாக உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுதலாக வைத்துக் கொள்ளும்படியாக ஆமா நினைத்துக் கொள்ளுங்க. ஒன்று, அது போலவே ஒரு காலண்டர் அடிக்கும் போது தோத்துறோம், அதுல ஆணி அடித்து காலண்டரை நம்ம மாட்டுவோம். ஆமா, அந்த ஆணி அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆணி மறுபடியும் அடித்தால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே பதிவாகும். அது போலவே ஏற்கனவே இது கேட்ட காரியமா இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்கள் உள்ளத்தில் ஆழமாக அது பதிவதற்கு அது ஏதுவா இருக்கு. அந்த ஒரு மனநிலையோடு நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று 3வது வசனத்தை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் என்ன செய்யணும்? வேதத்துல தியானமா இருக்கணுமா? ஆமா, ஒண்ணு வேதத்துல பிரியமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. பொதுவா இந்த வேத புத்தகத்துல அநேக பிரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத அறிந்து கொள்ள முடியும். ஆமாவா? அநேக பிரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பணப்பிரியர், போஜன பிரியர், செல்வ பிரியர், விவசாய பிரியர், இப்படி நிறைய பிரியர்களை குறித்து ஆவியானவர் இந்த வேத புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆனா உங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ண வேண்டுமானால் நீங்களும் நானும் எதன் மேல் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாத. வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே இந்த 3வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாயிருக்கிறது. இங்க வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியத்தை குறித்து பாருங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் அதை கை கொண்டு நடக்கிறவர்களும் எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வசனத்தை, இந்த வார்த்தையை வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, கை கொண்டு நடக்கிறவங்க பாக்கியவான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா தோத்திரம், முதல்ல இந்த வேதத்துல பிரியமா இருந்தா தானே வாசிக்க முடியும். வேதத்துல பிரியமே இல்லைன்னா எப்படி அவர்களால வாசிக்க முடியும்? வேதத்துல பிரியம் இல்லைன்னா எப்படி கேட்க முடியும்? வேதத்திலேயே பிரியம் இல்லைன்னா எப்படி அதை கை கொண்டு நடக்க முடியும்? அப்போ ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்க வேண்டுமானால், அதை கேட்க வேண்டுமானால், அதை கை கொண்டு நடக்க வேண்டுமானால் முதலாவது என்ன வேண்டும்? வேதத்தில் பிரியப்பட வேண்டும். வேதத்தில் பிரியமில்லாத எந்த மனிதனும் மனுஷியும் அதை வாசிக்கவும் முடியாது, அதை கேட்கவும் முடியாது, அதை கை கொண்டு நடக்கவும் முடியாது. அப்ப முதலாவது வேதத்தை வாசிக்கிறனாலும் கேட்கணும்னாலும் அதை கை கொண்டு நடக்கனாலும் முதலாவது வேதத்துல நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு பிரியம் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் காரியம் வாய்க்க வேண்டுமானால் முதலாவது வேதத்தின் மேல என்ன செய்யுங்க? பிரியப்படுங்க. இந்த வேதத்தின் மேல பிரிய வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை குறித்து நம்ம பார்க்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு அநேகருக்கு விருப்பம், என் காரியங்கள் வாய்க்கணும், நான் விரும்புகிற காரியம் நடக்கணும், என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும். இதெல்லாம் நல்லதுதான். வேதமே சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிறது அது அவனுக்கு அருளப்படும். நம்ம என்ன விருப்பப்படுகிறோமோ அதை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாலமோன் ராஜா ராஜ்யபாரத்துக்கு வந்து ஆலயத்தெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டு அவர் இருக்கிறாரு. இரவு வேளையில தேவன் அவனுக்கு வெளிப்படுறாரு. சாலமோன்ட்ட கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும், நீ கேளு அப்படின்னு சொல்லி அவரு அந்த காரியத்தை குறித்து கேட்கிறாரு. சொப்பனத்துல பேசுறாரு. அவன் கேட்கிறான், இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, நானோ பாலகனா இருக்கிறேன், சிறியவனா இருக்கிறேன். ஆகையில இந்த ஜனத்தை நான் நியாயம் விசாரிக்கவோ அல்லது அவரிடத்துல நான் பழகவோ எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்கிறான். இந்த ஞானத்தை கேட்டது தேவனுக்கு அது மிகுந்த உதவுந்ததா இருந்தபடினாலே கேளாத என்ன செஞ்சாரா? ஐஸ்வர்யத்தை அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீ ஞானத்தை கேட்டபடினாலே நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன், இவைகள் உன் இருதயத்துல இருந்தது அப்படிங்கிறாரு. அவன் மனசுக்குள்ள இருக்கிறதை கூட கர்த்தர் அறிந்து அதை கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா.
ஏன்னா நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண வேண்டுமானால் முதலாவது நாம் வேதத்தின் மேல என்ன செய்யணும்? தோத்துறோம். ஆமா, பிரிய வேணும். வேதத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை, வேதத்தின் மேல ஒரு தாகம் நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கணும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. உண்மைதான். நிறைய பேரு ஆமா எதோ எதிர்பார்த்திருக்கிறாங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு. ஆனா இதுவரைக்கும் வாராங்க, தோத்துறோம். காப்பியை குடிக்காங்க, பச்சதெல்லாம் திங்கிறாங்க. போய் சொல்றவங்க போனவங்க தான் திரும்பி நினைச்சு மாட்டாங்க. இதாவது வாய்த்துறோம், இதாவது என் மகளுக்கு வாய்த்துறோம் அப்படி நினைக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது? வாய்க்க மாட்டேங்குது. சில வேளைகளில் தோத்துறோம். மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறாங்க, தேடி 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 பாக்குறாங்க, எங்கெங்கயோ பதிவு பண்ணி எல்லாம் வச்சு பாக்குறாங்க. ஆனா இதுவரைக்கும் என்ன செய்ய மாட்டேங்குது? அவங்க ஏற்ற ஒரு வரன், ஏற்ற பொண்ணு வாய்க்க மாட்டேங்குது. நீண்ட காலமா தோத்துற ஒரு இடத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுறாங்க, அட்வான்ஸ் கொடுத்து வச்சாச்சு. ஆனா அது பத்திரம் முடிக்கவே முடிய மாட்டேங்குது. அந்த காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது? வாய்க்க மாட்டேங்குது. இப்படி பல பேருடைய வாழ்க்கையில வாய்க்காத சில சூழ்நிலை. ஏன் வாய்க்கல? நாங்கள் தேவனைத்தான் ஆராதிக்கிறோம், நாங்க சர்ச்சுக்கு போறோம், கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் நாங்க இதெல்லாம் இருக்கிறோம். ஆனா ஏன் வாய்க்க மாட்டேங்குது? இன்னைக்கு கேள்வி அனைவருக்குள்ள இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, நீ கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாயிருந்தால், இரவும் பகலும் நீ தியானமாயிருந்தால், கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, அவர் பொய் சொல்லாதவர். ஆமா, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். அவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனும் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய காரியத்தை, உங்க காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண வேண்டுமானால் தோத்திரம் முதலாவது என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய வேதத்தில் என்ன இருக்கணும்? பிரியம் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இந்த வேதத்தை குறித்து நீங்க தெளிவா அறிந்து கொள்ளணும். இந்த வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இது மகத்துவம் நிறைந்தது, இது ஜீவன் உள்ளது, இது வல்லமை நிறைந்தது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, ஆமா, வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அது அருளப்பட்டிருக்கு. தேவ ஆவியினாலே தேவ மனிதர்களை கொண்டு தேவனே எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை. ஏன்னா தேவன் ஜீவன் உள்ளவர். அப்படி வார்த்தையிலும் என்ன இருக்குதுன்னா ஜீவன் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் போதும். ஒரு ஆளுங்க சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஜீவனாவும் இருக்குது, அது வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்குதுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி இருக்குது? வல்லமை இருக்கிறது. அதனாலதான் யோவான் 11வது அதிகாரத்தில் 43, 44 ஆகிய வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, லாசரு என்கிற மனிதன் அந்த பெத்தானியா கிராமத்திலே மார்த்தார் மரியாளுடைய சகோதரன், ஆமா, அவன் வியாதி கொண்டு மரித்து போனான். மரித்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? 4 நாள் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆமா, மனிதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் என்ன தெரியுமா? மரித்து 4 நாள் ஆகிவிட்டது, நாருமே அப்படிங்கிறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு நாருமேன்னு சொல்லி. ஆனா இயேசு கல்ல புரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரித்து 4 நாள் ஆகி நாரி போனதான அந்த சரீரத்தை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. லாசருவே வெளியே வா அப்படிங்கிறாரு. நல்லா கவனிங்க, லாசருவே வெளியே வா அப்படிங்கிறாரு. கவனிங்க, வார்த்தையில ஜீவன் இருந்தபடினாலே மரித்து போன மனிதனுக்குள்ளாக ஜீவன் உண்டானது முதலாவது. ஏன்னா மரித்து கிடக்கிற சரீரத்துக்குள்ள என்ன உண்டாகுது? ஏன்னா அந்த வார்த்தையில என்ன இருக்குதுன்னா ஜீவன் இருக்குது. ஏன்னா வேதம் சொல்லுது, அந்த வார்த்தை ஜீவனாயும் வல்லமையாய் இருந்ததாம். அப்போ அந்த வார்த்தை போய் அவனுக்குள்ள என்ன உண்டாகுது? ஜீவன் உண்டாகுது. வேதம் சொல்லுகிறது அந்த வசனத்தின்படி வெளியே வா என்ற போது 44 வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. சொல்லுங்களேன். மரித்தவன் கல்லறையை விட்டு எப்படி வந்தான் அப்படின்னா, வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை அவனை வெளியே கொண்டு வந்தது. ஆமென். ஜீவன் அவனுக்குள்ளே கடந்து போனது, வல்லமை அவனே. என கட்டுண்டு இருக்கிறவன் கட்டுகளை வந்து அவுக்குறாங்க, சீசர்களை விட்டு அவுக்க சொன்னாரு. ஆனா வெளியே எப்படி வந்தான்னா, வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சாதாரணமானது அல்லங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, தேவனுடைய வார்த்தையை மாற்ற நீங்கள் பிரியப்பட்டு நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை நடக்க பண்ணும்.
கிடைக்காத காரியத்தை கிடைக்க பண்ணும். தேவன் அந்த வார்த்தையின் மூலமா உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த வார்த்தையை குறித்து இன்னும் வேதத்துல நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. சங்கீதங்கள் புத்தகம் 19வது சங்கீதத்துல 7வது வசனத்தை 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, சங்கீதம் 19வது சங்கீதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். இந்த வேதத்தை குறித்து சொல்லப்படும் பாருங்க. ஏன் கர்த்தருடைய வேதத்துல பிரியப்பட சொல்லி ஆவியானவர் எழுதி வச்சிருக்காருன்னா, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. குறைவே சொல்லுவோமே. இந்த உலகத்துல எல்லாமே குறைவுள்ளதுங்க. இன்னைக்கு தங்களை குறிச்சே பெருசா பேசிக்கிட்டு இருக்கிற சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் சரியா இருக்கிறாங்க. சில ஊழியக்காரர்கள் கூட அப்படி பேசுறது உண்டு. ஆமா, மற்றவங்களை அற்பமா நினைச்சுக்கிட்டு அவங்க மட்டும்தான் சரியா இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் சரியா இருக்கிறாங்க, கரெக்டா இருக்கான்னு சொல்லி. ஆனா வேதம் சொல்லுதுங்க, எல்லாமே குறை உள்ளவங்க தான். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா யாரும் பூரணப்பட்டவர்கள் அல்லவே. ஆமா, பூரண புருஷன் இயேசு ஒருவர் மட்டுமே, குறையில்லாதவர் ஒருவர் மட்டுமே, பரிசுத்தம் உள்ளவர் இயேசு ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படிப்பட்டவங்க? குறை உள்ளவர்கள் என்பதை முதலாவது நாம் நினைக்க வேண்டும். தோத்துரும். ஆனா வேதம் சொல்றது, நிறைவானது வரும்போதுதான் குறைவானது என்ன செய்யுமா? ஒளிந்து போகுமா. நிறைவானது யார் தெரியுமா? இயேசு ஒருவர் மட்டும்தான். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில இயேசு வந்து கூட இன்னும் குறைவான தான் இருக்காங்க. எல்லாத்துலயும் குறைபட்டு தான் இருக்கிறாங்க. பரிசுத்தத்துல குறைவா தான் இருக்கிறாங்க, நீதியில குறைவா தான் இருக்காங்க, அன்புல குறைவா தான் இருக்காங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலே எப்படி தான் இருக்கிறாங்க. நாங்க ஆராதனைக்கு இத்தனை வருஷமா நாங்க சர்ச்சுக்கு போறோம், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்காங்க. ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றத்தை எந்த நிறைவையும் பெற்றுக்கொள்ள முடியல. வேதம் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழியணும். நிறைவு எதுனா இயேசு ஒருவர் தான். தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான் எப்படிப்பட்டது? நிறைவுள்ளது. ஏன்னா வேதம் குறைவற்றது அப்படிங்குது. இந்த வேதம் ஒண்ணுதான் எப்படிப்பட்டது? நிறைவானது. ஆமென். இந்த நிறைவான வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள வந்தா தோத்துரும். அவன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு என்னவாக்கப்படணும்? நிறைவா மாறணும். இன்னும் அவங்க குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னா வார்த்தை உள்ள என்ன செய்யல? வேலை செய்யல. அந்த வார்த்தைக்கு அவன் என்ன செய்யல? இடம் கொடுக்கல. ஆமா, வார்த்தைக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. வருவாங்க, உட்காருவாங்க, பிரசங்கத்தை கேட்பாங்க. ஆனா பிரசங்கத்துக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து பிரசங்கத்தை புறக்கண்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் இது எல்லா சபைகளிலும் கூட அது 2-3 இருக்கத்தான் செய்யுது டிக்கெட்டுக்கு. எல்லா சபையிலையும் எதுக்கு வருதுன்னா குறை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஊழியம் செய்த நாட்களில பரிசேயர் செய்து ஒரு கூட்டம் பின்னாடியே போனாங்க. ஒருவேளை இயேசுவை பின்பற்றுற கூட்டமான இல்லவே இல்லை. அவங்க போறது பூரா எதுக்கு தெரியுமா? இயேசுனாரு எதையாவது ஒண்ணு செய்வாரு, எதையாவது பேசுவாரு, அதுல குற்றம் கண்டுபிடிக்க, குறை கண்டுபிடிக்க. ஆமா, குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர்கள் இவங்கெல்லாம். இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு சரியான இடத்தை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மனம் திரும்பதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்பதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா எதை எடுத்தாலும் குறை. பாஸ்ட் நின்னா குறை, நடந்தா குறை, பேசுனா குறை, பிரசங்கத்தை. சரி, நீயாவது வந்து பேசியா? நாங்க உட்கார்ந்து என்ன செய்யறோம்? வருஷ கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் 25 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, நீயாவது வந்து பேச. நாங்களாவது என்ன செய்யறோம்? கேட்டதுக்கு ஆமா அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம்னா தோத்துறோம். அதுக்கு என்ன இல்லை. ஆமா, அறுக்க மாட்டாதவன் இடுப்புல எத்தனை 56 அருவாளை வச்சிருந்த மாதிரியா? ஆமா, தோத்துறோம். இப்படித்தான் இன்னைக்கு சிலர் இருக்கிறாங்க. ஆனா நிறைவானது என்ன தெரியுமா? வேதம் ஒன்று மட்டுமே நிறைவானது. வேதம் சொல்லுகிறது தோத்துறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடிய ஒன்றாயிருக்கிறது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் பொன்னிலும் பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும். சொல்லுமே, இந்த வேதங்க பொன்னிலும் பசு பொன்னிலும். ஆமா, பொண்ணு இருக்கலாம், பசு பொண்ணா இருக்கலாம். அதை விட விரும்பக்கூடிய ஒன்று இருக்கு, அந்த வேதம் ஒன்று மட்டுமே. ஏன்னா இது விலையேற பெற்றது. அதெல்லாம் சொல்லுகிறார் தாவீது சொல்லுங்க, 1000 பொன் வெள்ளியை பார்க்கணும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நல்லது அப்படிங்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. வேதம் சாதாரணமானது இல்லைங்க. ஏன் வேதத்துல பிரிய வைக்க சொல்றாரு அப்படின்னா, வேதம் விலையேற பெற்றது. 1000 பொன் வெள்ளியை பார்க்கணும். அதனாலதான் சொல்ல, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும். தெளிதேடு. தேனுக்கு தேடு யாருக்கு தான் பிடிக்காதுங்க? சுகர் வியாதி உள்ளவங்க கூட கொஞ்சம் நக்கி பார்க்கணுமா? சுகர் வியாதினா ஆனாலும் கொஞ்சம் தொட்டு என்ன செய்யலாம்? ஏன்னா அந்த தேனை. ஆனா வேதம் சொல்லுது, அந்த தேனை விட தெளிதேனில் எப்படிப்பட்டதா மதுரம் உள்ளது இந்த வேதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தில்
7வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 119:77 உம்முடைய வேதம் உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இந்த வேதத்தை குறித்து அடுத்து சொல்றாரு பக்தனே, உம்முடைய வேதம் எனக்கு எப்படி இருக்குதா? மன மகிழ்ச்சி. இந்த வேதத்துல பிரியப்பட்டு நீ வாசிக்கும் போது அது உங்களுக்கு என்ன கொண்டு வருது? மகிழ்ச்சியை கொண்டு வருவாங்க. வேதத்துல ஏன் பிரியப்படுற சொல்றாரு அப்படின்னா அது மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒன்று. அடுத்து பாருங்க 92வது வசனத்தை பாருங்க. 119:92 உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் அவர் அவர் சொல்றாரு, இந்த வேதம் மட்டும் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல நான் எப்பவோ நினைஞ்சிருப்பேன், செத்து போயிருப்பேன் அப்படிங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள், அவமானங்கள். உண்மைதானங்க. உங்க வாழ்க்கையில கூட இருந்துகிட்டே குடிபறிக்கிற கூட்டம், கூட இருந்துகிட்டே உங்களை வேதனைப்படுத்துகிற கூட்டம், நிந்திக்கிற கூட்டம், அவமானப்படுத்துற கூட்டம், பரியாசம் பண்ணுற கூட்டம், இத்தனை இருக்குது. ஆனா தோத்திரம், இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கு ஆறுதல். அதைத்தான் பக்தன் சொல்றாரு, இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லைன்னா எப்போவோ நான் துக்கத்தில் நினைஞ்சிருப்பேன், செத்து போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன் அப்படிங்காரு. ஏன்னா அந்த வேதம் மன மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒன்றா இருக்குது. இன்னைக்கு வேதத்தின் மேல அப்படிப்பட்ட வேதத்தின் மேல இன்னைக்கு பிரிய வைக்கிறோமா? நம்ம காரியம் வாய்க்கணும்னு விரும்புறோம், நம்ம காரியம் நடக்கணும்னு விரும்புறோம், நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேற விரும்புறோம். நல்லது. நாம் ஆராதிக்கிறவர் சர்வ வல்லவர், இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிற ஒரு தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. பிரச்சனை மாறல, ஆமா, நினைச்சது நடக்கல. ஒரு காற்றை கடலையும் பார்த்து இறையாது அப்படிங்கிறாரு. அப்படி என்ன செய்து அமைதி உண்டாது. காற்றுக்கும் கடலுக்கு கட்டளையிட்டு அதை அதட்டினாரு, அமைதி உண்டாகுது. உங்க பிரச்சனை மாற்ற அவரால் முடியாதா? உங்க தேவை சந்திக்க அவரால் முடியாதா? உங்க பிள்ளைக்கு நல்ல ஒரு வரனை வாய்க்க பண்ண அவரால முடியாதா? சகலமும் கூடும் அவரால. விசுவாசிக்கிறீங்களா? சகலமும் கூடும். ஆனா தோத்திரம், நீங்க செய்யக்கூடிய காரியத்துல வேதத்தின் மேல என்ன இருக்கணுமா? பிரியம் இருக்கணும். வேதத்தின் மேல பிரியம். இன்னைக்கு தோத்திர வேதத்துல நமக்கு பிரியம் இருக்கிறதா? ஏன் இன்னைக்கு அனைவருக்கு வேதத்துல பிரியம் இல்லை தெரியுமா? வசனத்தை வாசிங்க. 119ஆம் சங்கீதத்துல 113ஆம் வசனத்தை பாருங்க. பக்தன் சொல்றார் பாருங்க, ஒரு மனிதன் வேதத்துல, ஒரு மனுஷி வேதத்துல பிரியப்படணும்னா என்ன செய்யணுமா? அவர் சொல்றாரு, வீண் சிந்தனைகளை வெறுத்து உடைய வேதத்துல என்ன செய்யற. அப்ப வேதத்துல ஒரு மனுஷனுக்கு பிரியம் வராததுக்கு காரணம் தெரியுமா? வீணான சிந்தனை, வீணான சிந்தனை, தேவையில்லாத சிந்தனை. தோத்திரம். ஆமா, தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தருடைய வேதத்தின் மேல பிரியம் வராது காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத சிந்தனை, சிந்தனைகள் சரியில்லை, எண்ணங்கள் சரியில்லை. அதனாலதான் வேதத்துல பிரியம் இல்லை. அதனாலதான் உங்க காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது? வாய்க்க மாட்டேங்குது. ஆமா, நான் சொல்றேன், நீங்க எங்க ஜெப குறிப்பை அனுப்பினாலும் சரி. ஏன்னா ஒரு சில பேரு தன் சபை, தன் போதகர், ஆமா, இதெல்லாம் விட்டுட்டு பெரிய பெரிய ஆளுங்க, யாராவது டச்சுன்னு சொன்னா விழுகிறாங்களே, அப்படிப்பட்ட ஆளை தேடுறாங்க. சில பேர் பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டி வச்சிருக்காங்க, ஊசி கோபுரம், அந்த கோபுரம், அந்த கோபுரம் அப்படின்னு சொல்லி. அவங்க தான் பெரிய ஆட்கள், அவங்க ஜெபம் பண்ணா தான் நடக்கும் அப்படின்னு சில பேருக்கு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஜெப குறிப்புகளை அனுப்புறாங்க. நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மேய்ப்பன், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரன், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த போதகர், அவரைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அவர் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரு. ஆமென். ஆனா உங்களுக்கு காரிய வாய்க்கலாம் வேற ஒண்ணும் கிடையாது. வேதம் ஆண்டவர் என்ன சொல்ல, அதன்படி செஞ்சு பாருங்களேன், முயற்சி பண்ணி பாருங்களேன். தோத்திரம். இன்னைக்கு ஏன் வேதத்துல பிரியம் இல்லை தெரியுமா? வீணான சிந்தனைகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 16வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவிடத்துல இயேசு கிறிஸ்து இப்படி பேசுறாரு. மத்தேயு 16:23 பாருங்க. அவரை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம. கவனிச்சீங்களா? பேதுரு யார் தெரியுமா? ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவன், நல்ல முதன்மையானவன். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அப்பால இப்போ உங்களை சொன்னா சர்ச்சைக்கு திரும்பி வருவீங்களா? இப்பவே வார்த்தை கேட்டு சில பேருக்கு ஒரு மாதிரி எரியத்தான் செய்யும். சில பேரால ஜீரணிக்க முடிய மாட்டேங்குது. தடவையே பேசணும், அவங்கள பத்தி மேன்மையா பேசணும், உயர்த்தியே பேசணும், அவங்க சொல்றதை கேட்கணும். ஆனா
கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரங்க என்ன வருதோ அதை கேட்கறதுக்கு இன்னைக்கு என்ன கிடையாது. நான் சொன்னதை கேட்கல. வேதம் சொல்லுது பாருங்க, தேவன் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம உன் சிந்த சரினாலதான் சாத்தா வந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. அப்பாலே இப்போ சாத்தான்னு பேதவை சொல்லல. ஆண்டவர் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களை பார்க்கிறாரு. பின்னாடி யார் இருக்கான்? மேல்படியா நின்று இருக்கான். கர்த்தர் அவனை பார்த்து கடிச்சு கொண்டாரு. அந்த பிசாசை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த பிசாசு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு உன் சிந்தனை சரியில்லப்பா, அதனாலதான் மேல்படி அணிஞ்சிட்டு இருக்கான். சில குடும்பங்களை வந்து பிரச்சனை காரணம், சில குடும்பங்களை வந்து ஆமா சோதனைக்கு காரணம் தெரியுமா? பிசாசு வந்து பிரச்சனையை பண்றான், சோதனை பண்றான். அப்படின்னா எதுக்கு பிசாசு வர்றான்? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டுல இயேசு இருக்கணும், பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணணும். ஏன்னா வேதம் சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பாங்க. நான் அவர்களுக்குள்ள உலாவுங்காரு. உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் உலாவணும், உங்க வீட்டுக்குள்ள கர்த்தரு உலாவணும். நீங்க வேலை செய்யற ஃபேக்டரியில கர்த்தருடைய ஆவியானவர் உலாவணும். அங்க அவர் உலாவதுக்கு பதில் வேற ஒண்ணு வந்து உலாவது. அப்படின்னா உன் சிந்தனை என்ன இல்லை, சரியில்லை. உன் சிந்தனையை சரிபடுத்து. இன்னைக்கு வேதத்து மேல பிரியமில்லாததுக்கு சில கர்த்தருடைய பிள்ளைக்கு காரணம் என்ன தெரியுமா? சிந்தனை சரியில்லை. ஆமென். அதனால சொல்லி தேவனுக்கு ஏற்றது என்ன செய்யல, சிந்திக்கல. ஒரு சிந்தை சரியாகணும் அப்படிங்கிறாரு. அதோடு மாத்திரமல்ல, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எபேசியர் 4:17 இப்படி சொல்லுகிறாரு, ஆதலால் எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல. என்னதுங்க? எபேசிய திருச்சபை நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. என்ன சபைங்க? ஆவிக்குரிய சபை. நல்ல கிருபா வரங்களை கனிகளை பெற்ற ஒரு சபை. ஆனா அந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? சிந்தனையில அந்த சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுடைய சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி அப்படின்னா, இதுவரைக்கும் எப்படிதான் இருக்கிறீங்க? புறஜாதிகள் எப்படி ஆமா சிந்தனையில சரியில்லாம இருக்காங்களோ அப்படித்தான் நீங்க என்ன செய்றீங்க? என்ன தோத்துறோம். அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, தியேட்டருக்கு போவாங்க. நீங்க என்ன செய்றீங்க? சர்ச்சுக்கு வர்றீங்க. ஆனா அவங்களையும் உங்களையும் பார்க்கும்போது அவங்க சிந்தனை உங்க சிந்தனை எப்படிதான் இருக்குது? ஒன்னாத்தான் இருக்குது அப்படிங்கிறாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். என்னதுங்க? ஏன்னா புறஜாதிகளுடைய சிந்தனைப்படி நடவாம அப்படின்னா, புறஜாதிக எதை குறித்து சிந்திக்கிறாங்க அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது என்ன அப்படின்னா, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களே என்ன செய்றாங்க? அவங்க சிந்தனை என்ன பூரா உலகத்தை குறித்து மட்டுமே, உலகத்தை மட்டுமே என்ன செய்றாங்க? இந்த பூமிக்குரிய காரியத்தை குறித்து, தேவனை குறித்து, தேவ சபையை குறித்து, தேவ மனிதனை குறித்து, ஊழியக்காரரை குறித்து. இந்த லாக்டவுன் நாட்கள்ல பாஸ்டர் எப்படி இருக்காரு இதை கேட்கிற எல்லாரும் சொல்ல, உங்க சபையில உள்ள உங்க போதகர் ஆமா எந்த நிலைமை, உங்க போதகருடைய குடும்பம் எந்த நிலைமையில இருக்குது என்னைக்காவது நினைச்சீங்களா? சில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல கர்த்தர் பேசுறாருன்னு நினைக்கிறாரு. சில பேர் பாத்தீங்கன்னா இதை பார்க்கறது கூட யோசிப்பாங்க, எனக்காவது பாஸ்டர் பேசி நம்மளை திசை திருப்பிடுவாரோ, பார்க்காமல் இருக்கிறது நல்லது, கேட்காம இருக்குது நல்லது. என்னைக்காவது விசாரிச்சீங்களா அவங்க போதகரை, ஐயா என்ன செஞ்சீங்க, எப்படி இருக்கீங்க, ஏதாவது நினைச்சு பார்த்தீங்களா? பல வாரங்களாக சபைகள் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. என்னைக்காவது விசாரித்த ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? அந்த போதகருக்கு, போதகர் குடும்பத்துக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள அந்த சிந்தையில இருக்கிறதா? ஏன்னா உங்க சிந்தனை பூரா உலகத்தை குறிச்சு. ஏன்னா பிலிப்பியர்கள் வந்து அழகா சொல்ற அந்த பிற்பகுதியில சோத்திரம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகள் என்ன செய்றாங்களா? சிந்திக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தேவனை எதிர்பார்த்தா இருக்குது வயிறு, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வயிற்றுக்கு, அவங்க குடும்பத்துக்கு தோத்துரும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நாளும் வேதத்தின் மேல என்ன இருக்காது? பிரியம் இருக்கவே இருக்காது. வேதத்தின் மேல பிரியம் இல்லாதவர்களுக்கு ஒரு நாளும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சோத்திர பிள்ளைகள் என்று சொன்னால் அவர்கள் காரியத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? வாய்க்க பண்ணவே மாட்டார். ஏன்னா வேதம் ஒரு நாள் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு, உன் காரியம் வாய்க்கணும்னா நீ வேதத்தின் மேல என்ன செய்ய? பிரியப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தில் எப்படி சொல்றாரு? 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமா கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ
அவர் சொல்றாரு பாருங்க, எங்க சிந்தை எப்படி இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் ஒருத்தரும் கிடையாது. ஆனா எங்களுக்கு என்ன சிந்தை இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தையே இருக்கிறது. எங்க சிந்தனை முழுசும் தேவனை குறித்து, தேவனுடைய காரியத்தை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து எங்க சிந்தை முழுவதும் எப்படித்தான் இருக்குது. அங்க உங்க சிந்தை எப்படி இருக்கிறது? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் சென்னை பட்டணத்துக்கு பொன்னேரி அப்படிங்கிறதான ஒரு பகுதிக்கு, திருவள்ளூர் மாவட்டம், அங்கே ஒரு 2 நாள் கன்வென்ஷன் கொடுத்ததுக்காக நான் கடந்து போயிருந்தேன். அங்கே ஒரு வயதான ஐயாவை பார்த்தேன். அவருக்கு 70 வயது, ஒரு கண் பார்வை சரியா தெரியாது. அவர் ராஜபாளையத்துக்காரர் தான். அவருடைய மகன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் பேருந்த போது, 2 நாள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்துள்ள நான் பேருந்த போது அந்த தகப்பனாரை நான் பார்த்தேன். அவர் 70 வயசு. அவர்கிட்ட நான் விசாரித்த போது அவர் எந்த நேரமும் பைபிள் படிச்சுட்டே இருக்கிறார். நான் நைட்டு கூட்டமெல்லாம் முடிச்சு உறங்கி இரவில் ஒன்பாத்திரமுக்காக எழுந்து நான் கடந்து வர அப்பவும் உட்கார்ந்து நினைஞ்சிருக்காரு, பைபிள் படிச்சுக்கிறார். நான் சொல்றது உண்மை. இந்த ராஜபாளையத்தில் இருக்க முறுக்கு கம்பெனி வச்சு நடத்துறாங்க, படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப நான் பகல்ல அவர் இடத்துல பார்த்து விசாரிச்சேன், ஐயா எப்ப பார்த்தாலும் நீங்க பைபிள் படிச்சுட்டே இருக்கீங்களே, இந்த பைபிள் எத்தனை முறை படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு, ஐயா இந்த வேதம் எனக்கு உணவை விட மேலையா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு கண்ணு தெரியாதியா, ஒரு கண்ணெடுத்து தான் நான் படிக்கிறேன், இன்னும் கண்ணாடி போட மாட்டேன். ஆனா என் வாழ்க்கையில நான் விவரம் தெரிஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த நாள் வரைக்கும் 144 முறை இந்த முழு வேதத்தை நான் வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படிங்க. நான் சொல்றது உண்மைங்க. அவருடைய மகன் பாஸ்டரா இருக்காரு, அவருடைய பேர் விக்டர். 144 முறை நான் முழு வேதாகமத்தை நான் படிச்சிருக்கேன் அப்படிங்க. நான் சாகும் போதும் வேதத்தை படித்துக்கொண்டே நான் சாகணும் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எனக்கு அழுக வந்துருச்சுங்க, அழுக வந்துருச்சு. தோத்துறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம். நம்ம கூட இவ்வளவு வாசித்ததில்லையே வாஞ்சையோடு கூட. எனக்கு தெரிந்த இன்னொரு அன்பு சகோதரர், தோத்துறோம், நான் வளர்ந்ததான அந்த ஊரில் இருந்த ஒரு சகோதரர், விசுவாசி. அந்த நாட்கள்ல அவர் வேதத்தின் மேல் அதிகமாக தாகம் கொள்வார், வேதத்தின் மேல் அதிகமாக தாகம் கொள்வார். ஒரு பேர் ஞானராஜ். வேதத்தின் மேல ரொம்ப தாகம் கொள்வார். அவர் பட்டாசு தொழிற்சாலையில் அப்ப வேலை செய்து இருக்கிற விசுவாசி. இந்த நாட்கள்ல அவர் வேதத்தை வாசிப்பார். ஒருவேளை அன்றைக்கு இரவு வசந்து உறங்கி காலையில ரொம்ப நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா வேதத்தை வாசிக்கலன்னு சொல்லி லீவு போட்டு என்ன செய்வாரு, வாசிப்பாரு. லீவு போட்டு வாசிப்பாரு. ஆமா, வேதத்தின் மேல அவ்வளவு தாகம், அவ்வளவு வாஞ்ச. அவரு சொல்லுவார், அண்ணே எனக்கு இந்த வேதம், எனக்கு வேலையை பார்க்கணும், உணவை பார்க்கணும், எல்லாவற்றையும் பார்க்கணும், நான் இதை அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்பாரு. என்னால வேதம் வாசிக்காம இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால இன்னைக்கு அவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு வேதாகம கல்லூரி டீச்சரா இருக்கிறாரு. வேதாகம கல்லூரி டீச்சரா, ஒரு திருச்சபையினுடைய சபை போதகராக இருக்கிறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறாரு. என்னெல்லாம் விருப்பப்பட்ட அதெல்லாம் ஆண்டவர் வாய்க்கப்படுகிறார் சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஜனமே, உங்க காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண வேண்டுமானால் இந்த வேதத்தின் மேல என்ன வேணும்? உங்களுக்கு பிரிய வேணும். வேதத்தில் பிரியமில்லாதது காரணம் தெரியுமா? வீணான சிந்தனை. இந்த வீண் சிந்தனைகளை எப்பொழுது நீங்கள் வெறுக்கிறீர்களோ அப்பொழுது இந்த வேதத்தின் மேல உங்களுக்கு பிரியம் உண்டாகும். இந்த வேதத்தில் நீங்கள் பிரியப்படுவீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்கிறபடி கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்க காரியம் வாய்க்கணுமா? உங்க காரியம் வாய்க்கணுமா? நீங்கள் விரும்பின காரியங்கள், நீங்கள் நினைத்த காரியங்கள், தோத்திரங்க எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்க பண்ணுவதற்கு தேவன் வல்லமை உடையவராயிருக்கிறார். தோத்திரம் இதுவரைக்கும் ஒருவேளை வாய்க்காம இருக்கலாம், இதுவரைக்கும் நடக்காம இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லார், இந்த வேதத்தில் நீ பிரியப்பட்டுப்பா, உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். நீ விரும்பின அந்த காரியம் நடக்கும், நீ எதிர்பார்த்த அந்த காரியம் கிடைக்கும். தோத்திரம் இதுவரைக்கும் தோற்று போயிருக்கலாம், ஆனா இனி ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் இந்த வேதத்தில் பிரியமில்லாத காரணம் என்னுடைய சிந்தனை என்பதை நான் அறிந்து கொண்டேன். வீணான சிந்தனைகளால்தான் இந்த வேதத்தில் நான் பிரியப்படலை. அந்த வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்பட எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்கப்படுவார். ஜெபிப்போமா?